வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அகர் கடல் பாசின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ஸ்வீட் வந்து எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம். கடல் பாசியை வந்து யூஸ் பண்ணி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த ஸ்வீட்டு. நான் இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் பால் வந்து எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் வந்து பால். இது வந்து ஃபுல் க்ரீம் வந்து மில்க்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி வந்து 10 கிராம் அளவு வந்து அகர் அதாவது கடல் பாசியை வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே வந்து போதும். அது வந்து நல்லா மூழ்கிற அளவு வந்து போட்டு நல்லா வந்து மூழ்க வைங்க. நல்லா வந்து ஊற வச்ச பிறகு நல்லா ஊறின பிறகு இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றின பிறகு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் வந்து புது வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே வந்து இருக்கும். இது நல்லா வந்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் வந்து நல்லா வந்து மாற்றிக்கோங்க. மாற்றின பிறகு நான் வந்து இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி வந்து இதோடு வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது இது நல்லா வந்து கரைஞ்சிடும். இப்போ நம்ம வந்து பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம இனிப்புக்கு வந்து தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க பாலோட. உங்களுக்கு எப்படி வந்து இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இனிப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை தான் வந்து எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை வந்து நான் இன்றைக்கி எடுக்கலை. என்னுடைய டிஷ்ஷில் எல்லாமே வந்து நாட்டு சர்க்கரை தான் வந்து இருக்கும் மோஸ்ட்லி. வெள்ளை சர்க்கரை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, பனை வெல்லம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரை வந்து நான் 3.5 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். இது நல்லா வந்து கரை விடுங்க. நல்லா வந்து பால் வந்து கொதிக்கட்டும். சர்க்கரை வந்து நல்லா வந்து கரைஞ்சிடணும். இந்த பக்கம் வந்து நல்லா கடல் பாசி வந்து நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் வந்து நல்லா வடித்து வந்து எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து நல்லா கரையாத மாதிரி இருக்கும். அது வந்து தனியாக வந்து சல்லடையில் வந்து வந்துடும். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க கடல் பாசி தண்ணியை வந்து இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கடல் பாசி தண்ணியை வந்து இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டுலையோ உங்களுக்கு எந்த இதில் வந்து தேவையோ அந்த இதில் வந்து மாற்றிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு சில்வர் தட்டு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தட்டு ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ண பிறகு நான் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க கடல் பாசி வந்து இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஆற விடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு 4 hours வந்து இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hourலேயே வந்து நல்லா செட் ஆகி வந்துட்டோம். இது நல்லா வந்து செட்டான பிறகு வந்து பார்த்துக்கலாம். இது நான் கார்னிஷிங் வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக அக்ரோட் வந்து இது மேலே வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக